ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் பேங்க் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரோல் ப்ளே பண்ணுறது இந்த நம்பர் சீரிஸ் தான். இதில் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை ரிப்பீட்டடாக வேறு மாதிரி மாற்றி கேட்பாங்க. நம்ம ஒரு 20 கொஷின்ஸ் ஒரு 2-3 செட்டில் கொடுக்குறோம். அதை சால்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் சீரிஸை எக்ஸாமில் கிராக் பண்ணிடலாம். வாங்க டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். அது என்ன சார் 3 ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த மாதிரி தான் ஒரு ரிப்பீட்டடான பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஏன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னா, கம்மியான வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகுது. அதிகமான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன், கம்மியான வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் 27, 13 7 போச்சுன்னா 6, 16. இதை பார்த்தீங்கன்னா 3 கியூப்னு சொல்லலாம். இதை 4 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ இது லாஜிக் எப்படி இருக்கலாம்னா, 3 கியூப் 4 ஸ்கொயர், 5 கியூப் 6 ஸ்கொயர் அண்டு 7 கியூப் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 7 கியூப் வருதான்னு செக் பண்ணிட்டா இந்த பேட்டர்ன் கரெக்டுன்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். 7ல் 4 போச்சுன்னா 3, 8ல் 4 போச்சுன்னா 4, 343. ஸோ இந்த பேட்டர்ன் கரெக்ட். அப்போ நம்ம 383 கூட 125 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 80508. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இதுவும் வந்து கம்மியாக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால டிஃப்ரென்ஸே பார்த்துடலாம். 2, 12, 20, 30. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 42 வருது. ஸோ இதில் டேரெக்டாக நமக்கு எதுவும் தென்படலை. ஸோ டிஃப்ரென்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். 8, 10, 12. ஸோ உங்களுக்கு 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே 2 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 14. இந்த 14 இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 56. ஸோ இந்த 56ஐயும் 347 ஆட் பண்ணால் 3, 0 அண்டு 403 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இது வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது. அப்போ இது மல்டிப்ளிகேஷன், அப்படி இல்லைன்னா டிஃப்ரென்ஸில் கியூப் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். இதை பாருங்கள், இது 3ஆல் பெருக்குனா 87, இதை 4ஆல் பெருக்குனா இந்த ஆன்சர் வருது. இது 5ஆல் பெருக்குனா ஸோ 5×8 40 இந்த ஆன்சர் வருது உங்களுக்கு. ஸோ இங்கே இது 6ஆல் பெருக்குனா நமக்கு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்படி போக வேண்டாம், சின்னதுலேருந்து பெருசுக்கு போகலாம். இப்படி வந்தால் டிவிஷன், இப்படி இருந்து வந்தால் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது 6ஆல் பெருக்குனா 4 24க்கு 4 மீதி 2, 7 6 42. இந்த லாஸ்ட் யூனிட் போடலாம். 6 42 ஒரு 4, 2 ஒரு 4, 6 17 102 ஒரு 2 104. ஸோ நமக்கு ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் ஸ்கிப் பண்ணக்கூடிய கொஸ்டின். டைப் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் லாஜிக் கரெக்டாக இமிடியேட்டாக டைம் ப்ரெஷரில் கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடணும். இதை பாருங்கள், 1.5 இங்கே வந்து 1.5ஆல் பெருகிருக்காங்க. ஸோ இங்கே ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன நினச்சிருவாங்கன்னா 0.5, 1.5, 2.5 டேரெக்டாக இதை எடுத்து 3.5ஆல் பெருகிட்டு ஆன்சர் போட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன்லேயும் இருக்காது, ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகிடும். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 3.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ லாஜிக் என்னென்னா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 1, இது 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் 2. அப்போ 3.5 கூட 3 சேர்த்து இங்கே அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 21 × 6.5 இங்கே ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை வந்து இந்த 6.5 கூட 4 சேர்த்துனா 10.5ன்னு வரும் இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கணும். நமக்கு லாஜிக் என்னென்னா இன்ட்டு 0.5, 1.5, 3.5, 6.5, 10.5. ஸோ இந்த எல்லா லாஜிக்கும் வருதான்னு நம்ம செக் பண்ணணும். இதுக்கு இவ்வளோ கால்குலேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இதை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடிய கொஸ்டின் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு. டிஃப்ரென்ஸ் 1, 2, 3, 4. டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் 1, 2, 3ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா? இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்குறேன். இதை 2ஆக பிரிச்சுருங்க. 6ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 126ன்னு வரும். 21 6ஆல் பெருக்குனா 21ல் ஒரு பாதி எவ்வளோன்னு பாருங்கள், 10.5. 10 1ல் பாதி அரை 10.5. இதை கூட்டினீங்கன்னா 136
6.5. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ண கற்றுக்கணும். ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். இதை நீங்கள் என்னவால் 10.5ஆல் பெருக்குனா இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணணும். இஃப் இஸ் மெயின்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்த்தா. பட் ஆனால் ப்ரிலிம்ஸில் நீங்கள் அவ்வளோ டைம் ஒதுக்கணும் அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். இதை டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 12ல் 9 போச்சுன்னா 3, 6ல் 1 போச்சுன்னா 5, 53 இஸ் ப்ரைம் நம்பர். ஸோ இங்கே 1, 13ல் 7 போச்சுன்னா 61, எகைன் ப்ரைம் நம்பர். ஆனால் இன்பிட்வீனில் 59ன்னு ஒரு ப்ரைம் நம்பர் இருக்கும், அது மிஸ்ஸிங். ஸோ எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 4, 4ல் 3 போச்சுன்னா 1, 71. ஸோ இங்கே 79ன்னு வரும். 83 4 போச்சுன்னா 79. இங்கேயும் 73ங்கிற ஒரு ப்ரைம் நம்பர் மிஸ்ஸிங், இங்கேயும் ஒரு ப்ரைம் நம்பர் மிஸ்ஸிங். ஸோ 67ங்கிற ப்ரைம் நம்பர் மிஸ்ஸிங். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ப்ரைம் நம்பர் மிஸ்ஸிங் ஆகிட்டு ப்ரைம் நம்பர் இன்க்ரீஸிங் ஆர்டரில் கொடுத்துருங்க. ஆல்டர்னேட்டிவ் ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ இங்கே அடுத்த ப்ரைம் நம்பர் 83 விட்டுட்டு 83 விட்டுட்டு 89 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 3 9 12க்கு 2 மீதி 1 8 8 16 1 17க்கு 7 மீதி 1 472 இஸ் அவர் ஆன்சர். ஆஸ்பிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதை பாருங்க. உங்களுக்கு இதுவும் டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா குறைஞ்ச வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகுது. 9 வருங்களா? கரெக்டு தானே? அண்டு உங்களுக்கு 59ன்னு வருது. 13ல் 8 போச்சுன்னா 5. நெக்ஸ்ட் 3 53ன்னு வருது. 12ல் 5 போச்சுன்னா 7 47ன்னு வருது. ஸோ இதுவும் ப்ரைம் நம்பர் தான். ஸோ அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன நமக்கு 43. இது கூட 43 ஆட் பண்ணால் சிம்பிளாக ஆன்சர் இஸ் 385. 42 43 85. ஸோ 385 இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்களேன். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம். ஃபஸ்ட் ட்ரைலே வரலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? இதை பாருங்கள். இது கொஞ்சம் எனக்கு பெரிய சம்பவம் வர்றதுனால நான் எடுத்து எழுதிக்கிறேன். யோசிக்கவே கூடாது, எடுத்து எழுதிடணும். 127 254 447 772 1361. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 9 8 589. ஸோ இது எதுவும் ஸ்கொயரு கியூபோ எதுவுமே கிடையாது. அப்போ டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 12ல் 7 போச்சுன்னா 5 325ன்னு வரும். 6ல் 2 போச்சுன்னா 6ல் 4 போச்சுன்னா 2 3 325. ஓகே. இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 உங்களுக்கு 9 1ன்னு வரும். சரி, இதை டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 14ல் 7 போச்சுன்னா 7, உங்களுக்கு 4ல் 2 போச்சுன்னா 2. ஸோ 127. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். 4 264. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். உங்களுக்கு 132ன்னு வருது. அப்போ இதோட பாதி இங்கே வந்திருக்கு. அப்போ இதில் பாதி இங்கே வருதான்னு செக் பண்ணால் ஆன்சர் 13ல் 7 போச்சுன்னா 6, உங்களுக்கு 8ல் 2 போச்சுன்னா 6. ஸோ இதில் பாதி தான் இங்கே வருது. அப்போ இதோட பாதி இங்கே வரும் 33. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ்லேயே போயிட்டுருக்கு. இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ இதில் 33 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 94ன்னு வரும். இங்கே 94ன்னு வரும். இது கூட 94 ஆட் பண்ணால் தான் 127 வரணும்ல. அப்போ இப்படி ரிவர்ஸில் போகும்போது இதை மைனஸ் பண்ணணும், இதை 2 மைனஸ் பண்ணணும். 7ல் 4 போச்சுன்னா 3 யூனிட் டிஜிட் இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் இதுதான். ஸோ 33 இஸ் அவர் ஆன்சர். ஸோ இதனால் இவ்வளோ டைம் கன்சியூம் ஆகிறதுனால தான் இந்த கொஸ்டினை இந்த செட்டில் நம்ம லாஸ்ட் அட்டம் பண்ணோன்னு சொன்னதுக்கான காரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இதை பாருங்கள், இது கண்டிப்பாக சொல்லிடலாம் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ எடுத்த உடனே இங்கேருந்து மல்டிப்ளை பண்ணாமல் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க பாருங்கள். டபுளாக இருக்கு இல்லையா, இன்ட்டு 2வா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்களா, இன்ட்டு 3 வரும். 8 24. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு 0 கட் பண்ணிட்டு யூனிட் டிஜிட் வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இன்ட்டு 3. ஸோ இது இன்ட்டு 4, இது இன்ட்டு 5. அப்போ இங்கே இன்ட்டு 1. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். 10 செகண்ட் கூட இதுக்கு ஆகாது. ஸோ இன்ட்டு 1னா 4080 இஸ் அவர் ஆன்சர். ஆப்ஷன் இ இஸ் அவர் ஆன்சர். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? 9வது கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்களேன். டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுதிடலாங்களா? டேரக்டாக டிஃப்ரென்ஸ். இந்த எனி ஐடியா இல்லை, இந்த ஐடியாவிலான எடுத்தோட டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுதிடணும். 13ல் 7 போச்சோன்னா 6. ஓகே. 10ல் 1 போச்சோன்னா 9. 6ல் 5 போச்சோன்னா 196 இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆஃப் 14 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்க்கணும். 4ன்னு வருது. 11ல் 7 போச்சோன்னா 4, 144. அப்போ 12 ஸ்கொயர். அப்போ லாஜிக் என்ன இருக்குன்னா 14, 12, 10, 8 ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இங்கே 10 ஸ்கொயர் இருக்கான்னா கரெக்டாக 100ன்னு வருது. அப்போ இங்கே 10 ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இங்கே 8 ஸ்கொயர், இங்கே 6 ஸ்கொயர். அப்போ இது கூட 6 ஸ்கொயர் ஆட் பண்ணிவிட்டு வரக்கூடிய வேலையை கூட 8 ஸ்கொயர் ஆட் பண்ணால் 273 வரணும். அது தேவையில்லை. நம்ம 173 கூட 6 ஸ்கொயர், அதாவது 173ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 9 0 209. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதை பாருங்களேன். லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ நீங்கள் 7வது கொஸ்டின் மாதிரி இதுவும் 8வது கொஸ்டின் மாதிரி இதுவும் சிம்பிளான கொஸ்டின். இதுவும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்கணும். இங்கே 6 இருக்குது, யூனிட் டிஜிட் 9 இருக்குது. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணிடணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே டேரெக்டாக 1 × 1 பண்ணாலே கிடைக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். இப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு ஆன்சர். இன்ட்டு 1 அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வருது. ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாது, ஆர்வக்குள்ள இல்லை. இன்ட்டு 1 டிவைடட் பை 2. இப்படி இங்கேருந்து பார்த்தா இப்படி வருது, இப்படி இங்கேருந்து பார்த்தா இப்படி வருது. ஸோ இப்போ இப்படி பார்த்தா தான் நமக்கு ஃபேக்டராக இருக்குது. அப்போ இன்ட்டு 3. அப்போ திருப்பி குறைஞ்சிருக்கா, அப்போ டிவைடட் பை 4. அப்போ இன்ட்டு 5. ஸோ 70ஆல் பெருக்கிருக்கு. 70ஆல் பெருக்கினா உங்களுக்கு என்ன வரும்னா 350ன்னு வரும். ஸோ -1. 70 -1 வரும்ல, ஒரு 5 கழிச்சிங்கன்னா 345 இஸ் அவர் ஆன்சர். 69 5ஆல் எப்படி பெருக்குன்னா 70 -1 வச்சுக்கோங்க. 70 5ஆல் பெருக்கிட்டு ஒரு 5 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் 345. அப்போ இன்ட்டு 1 டிவைட் பை 2 இன்ட்டு 3 டிவைட் பை 4 இன்ட்டு 5 இஸ் அவர் ஆன்சர். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா செட்ஸ் வேணும்னா நிறையா இந்த மாதிரி எங்களுக்கு கொண்டு வாங்க கான்செப்ட் வைஸாக அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ. அண்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.